சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து நம்ம ரேகாவுக்காக வீட்டுக்கு ஏசி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கூடவே ஆளையும் கூட்டிக்கிட்டு வந்து ரூம்ல வச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரேகா இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இங்க இருக்கிற வசதியே போதும். எனக்காக நீங்க ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீ பெருந்தன்மையாக சொல்கிறமா, ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் மனோஜி ரோகிணியை பார்த்து பேசுறதுக்காக ரோகிணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ரோகிணி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணி இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே என்னோட ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் தான் வளருது. இப்போ இந்த குழந்தையும் அப்படிலாம் வளர்க்க முடியாது. என்னால் உனக்கு டைவர்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நான் கன்சீவான விஷயம் கேள்விப்பட்டு எல்லாருமே என்னை தப்பாக பேசுனாங்க. உனக்கு தெரியும்ல இது நம்மளோட குழந்தைன்னு, நீ ஏன் எதுவுமே வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு ரோஹிணி மனோஜை பார்த்து கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ மனோஜ் என்ன செய்யறது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. பணம் எடுத்துக்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த மெடிக்கல் செலவுக்கு உதவும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாப்புல. ஏற்கனவே கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாப்புல நம்ம மனோஜ். இப்போ என்ன தான் செய்ய போகிறாப்புல அப்படிங்கிறது தான் தெரியல. மீனா இருட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீனா வீட்டுக்கு வரலையே அப்படின்னு பதட்டமாகறாங்க. சரி ஏதாச்சும் சீரியஸாக ஒரு கண்டென்ட் வரப்போதாட்டுக்கு அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா ஓட்டுற ஆதார் பைக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நைட் டைமில் வந்து ஃபோன் வந்தால் ஃபோன் பைக்கை நிப்பாட்டிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்தே எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற லைவ் லொக்கேஷனை அப்டேட் பண்ணலாமாட்டுக்கு, மொபைலுக்கு அனுப்பலாமாட்டுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நடுப்புற. ஆக மொத்தத்தில் இந்த சீரியலில் நிறையா பைக் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறையா வருது. கடைசியாக நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் கொடுக்குறாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலில் தான் ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால் தான் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ்லலாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. மீனாவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே பேசி ஒரு கார்ப்பரேட் ஆர்டரையே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ஸ்வேதாவுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. இந்த கேப்பில் நம்ம மிஸ்ராவையும் ஸ்வேதாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேறையாக பிளானை போட்டிருக்காங்களாட்டுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.